நீங்கள் நினச்சிக்கிறீங்க இந்த ரவுடி கேடிங்களாம் தான் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இந்த புக்கு எழுதுருவேன் பேசுகிறவன்லாங்கிறான்ல, அவன் 10,000 20,000 பேர் உட்கார வச்சு கொலை பண்ணுருவான். இந்த மிரட்டுறவன் என்ன பண்ணுறான்னா சதி திட்டம் போட்டு ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பணக்காரனை மட்டும் தேர்ந்தெடுத்து அவன் பிள்ளைய மட்டும் கட்டி வச்சிருந்து பணம் சம்பாதிக்கிறான். இவனுக்கு அப்படி கிடையாது. ஒரு பெரிய அரங்கத்துலையோ இல்லை மீட்டிங்லையோ இல்லை புக்கோ ஒன்று எழுதுவானுங்க. புக்கை எழுதிட்டீங்கன்னா ஒரு 10,000 20,000 வருஷத்துக்கு நீங்கள் மென்றுனே இருப்பீங்க. அந்த கொலைக்காரன் அந்த மிரட்டுறவன் என்ன பண்ணான்னா கத்தி காமிச்சா மிரட்டுனா போயிட்டான், அவன் கதை முடிஞ்சிச்சு, அதோட அவன் வாழ்க்கையோட முடிஞ்சிச்சு. இந்த மிரட்டல் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அந்த புக்கை எடுத்து படிப்பீங்க, அப்படியே படிச்சுனே வருவீங்க. ஆல்மா ஆட்டுக்கறி கடைக்கு போவீங்க, உன் புள்ள வெட்டி தோங்குற மாதிரி தெரியும். ஆமாம், எதை பச்சிங்க இப்போ நீங்கள் 5வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் வந்துருப்பீங்க. ஏன் என்ன பண்ணா உன்னை என்னையா பண்ணா அவ்வளோ வாரம் சொல்லுவீங்க என்கிட்ட பெருமையாக, நான் ஒரு 10 வருஷமாக கரிமீன் சாப்பிட்றேன், அந்த குடும்பத்தை தான் பந்தேன், இப்போது சுத்தம் செய்யும் வைராக்கியமாக இருக்கு. யாரா ஏதோ ஒரு மகான் பேர் சொல்லுங்க, நான் சொன்னால் தட்டுப்பாவேன். நீங்கள் எவனா போடுங்க, ஒரு பேரை போட்டுங்களேன், நான் உங்களுக்கு புரியனா போட்டுங்க, அது உங்கள் பிரச்சனை, ஏன் பிரச்சனை இது போட்டு படிச்சுனே. நீங்கள் என்ன ஆனீங்கப்பா?